நீங்க நிறைய பேர்கிட்ட பார்த்திருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்திருப்பீங்க. அவங்க சொல்வாங்க, they'll be very young. சொல்வாங்க, எனக்கு பல்லு ஆடுது, எனக்கு தெரியல, I'm just 30, I'm just 40, still I'm losing a tooth, almost shake ஆகுதுன்னு சொல்வாங்க. So what is the reason? So today நான் உங்களுக்கு வந்து ஒரு 4 main reasons for losing a tooth சொல்ல போறேன். 50 வயசுக்கு மேல பல்லு விழுதுன்னா that can be acceptable. But 30 வயசு 20 வயசுல கூட நீங்களும் பார்த்திருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல கலீக்ஸ் யாராவது, எனக்கு பல்லு இப்பவுமே ஆடுது, விழுற மாதிரி இருக்கு, ஏன் எதுக்குன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாம இருக்கும். இது வந்து ஒரு பேசிக் அவேர்னஸ் கூட தெரியாம இருக்கும். அதுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 4 ரீசன் சொல்ல போறேன் why young ஏஜ்லயே உங்களுக்கு பல்லு ஆடுது, இன்னும் விழுது. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா டென்டல் கேரிஸ். டென்டல் கேரிஸ்னா பல்லு சொத்தை. சொத்தை எப்படி வருது? உங்களுக்கு வந்து நீங்க ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ, இந்த மாதிரி சிக்கி ஃபுட் சாப்பிட்றீங்களோ, இந்த மாதிரிலாம் சாப்பிடும் பொழுது பல்லுல மெதுவா ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் ஸ்பாட் வரும். அது பெருசாக உங்களுக்கு அது அவேர்னஸ் தெரியாது. அந்த பிளாக் ஸ்பாட் வரும்போது அதுதான் டீகேன்னு உங்களுக்கு தெரியாது, அதுதான் சொத்தைன்னு உங்களுக்கு தெரியாது. அதை அப்படியே விட்டுருவீங்க. அது விட்டு சில டைம் ரொம்ப டீப்பா போய் அந்த பல்லு வந்து காப்பாற்ற முடியாத ஸ்டேஜ்லவும் பல்லு ஆட்டோமேட்டிக்கா விழுந்துடும். 2வது ரீசன் என்ன பாத்தீங்கன்னா கம்ஸோட ஹெல்த். கம்ஸோட ஹெல்த்னா நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா பல்லுக்கு மேலே கீழே எல்லா இடத்துலயுமே டெபாசிட் ஆகும். அது வந்து நம்ம 2 times ப்ரஷ் பண்ணா இட் கேன் பி மெயின்டைன். ஆனா அது பண்ணாம அது ஸ்லோலி ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஃபுட் டெப்ரிஸா இருக்கும். அதுக்கப்புறம் அது மெதுவா சாலிடிஃபை ஆகி ஹார்டு கால்குலஸா மாறிடும். அது வந்து உங்களால நார்மல் பிரஷிங்ல போக வைக்க முடியாது. ஆனாலும் அதுவும் தெரியாம அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணும் பொழுது கம்ஸ் இறங்க ஆரம்பிக்கும். கம்ஸ் இறங்குனா என்ன ஆகும்னா கம்ஸோட ரிசெஷனோட போன் லாஸும் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அல்டிமேட்லி பல்லு வந்து அந்த எலும்புக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது எலும்பு தேயுதுன்னும் போது உங்களுக்கு பல்லு மெதுவா ஷேக் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் அல்டிமேட்லி பல்லு விழுந்துடும். 3வது ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா சிஸ்டமிக் டிசீஸ். ஏதாவது உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது சிஸ்டமிக் டிசீஸ் இருக்கு, அது ஹெரிடிட்டரியா கூட இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அது தெரியாது. இல்ல நீங்க வந்து நார்மலா பிளட் செக்அப் நார்மலா நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா, பட் ஒரு ரெகுலர் செக்அப் எல்லாம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, ஓகே எங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு இல்ல அந்த மாதிரி ஏதாவது சிஸ்டமிக் டிசீஸ் இருக்கு இல்ல. ஆனா அந்த அவேர்னஸ் இல்லாம கூட சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா கம்ஸ் ஹெல்த் கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஸோ அதை பார்க்கலன்னா கூட கம்ஸ் மெதுவா ஃபர்ஸ்ட் ப்ளீட் ஆகும், அதுவும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அது அப்படி போக அல்டிமேட்லி பல்லு ஆட ஆரம்பிக்கும். ஸோ 4வது ரீசன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ட்ராமாவா கூட இருக்கலாம். இது வந்து உங்களால தவிர்க்க முடியாத விஷயம், பட் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட a person can lose a tooth. ஸோ இப்போ வந்து நான் 4 ரீசன்ஸ் உங்களுக்கு சொன்னேன் பல்லு எப்படி விழலாம். இப்போ நம்ம அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி நம்ம அந்த பல்லு விழாம அதை நம்ம காப்பாத்தலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஸோ பல்லுல சொத்தை வருது, அது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளாக் டாட் அந்த மாதிரி தெரிஞ்சா கூட நீங்க ஒரு டென்டல் செக்அப்க்கு வர்றது ரொம்ப அவசியம். 2வது நீங்க வந்து எவ்ரி 6 months டென்டல் செக்அப்க்கு வந்தாலே அந்த நான் ஃபுட் டெப்ரிஸ் எல்லாம் டெபாசிட் ஆகுறதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு கம்ஸ் எல்லாம் இறங்குறதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம கிளீனிங் பண்ணா போயிடும். கிளீனிங்னா என்னன்னா நம்ம எங்க டேர்ம்ஸ்ல என்னன்னா ஸ்கேலிங்னு சொல்லுவாங்க. அது வந்து பல்லு இன்னும் கம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாவே கிளியர் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது சொத்தை 2 பல்லுக்கு நடுவுல இருக்கு இல்ல ஓவராலா எங்க இருந்தா கூட ஒரு டென்டிஸ்டால நல்லா பார்க்க முடியும், விச் நீங்க வந்து அதை பார்க்க முடியாது. ஏன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, அந்த மாதிரி மிரர்ஸ் கிடையாது, எங்க கிட்ட இருக்கிற அப்பேரட்டஸ் உங்ககிட்ட கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டென்டிஸ்டால தான் பார்க்க முடியும். ஸோ ஒரு சொத்தையை பார்த்துட்டு இம்மீடியட்டா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சொத்தை வந்து சூப்பர்ஃபிஷியலா இருக்கு, மேலோட லேயர்ல தான் இருக்குதுன்னா நீங்க அதை ஃபில்லிங் பண்ணலாம். இல்ல அதை விட கொஞ்சம் டீப்பா போயிருக்குதுன்னா வேறு வைத்தியம் பண்ணி சொல்லுவாங்க, அதுனா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அதுக்கு மேல அது ஆயிடுச்சுன்னா தான் எக்ஸ்ட்ராக்ஷன் இல்ல பல்லு எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அது கூட நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாம், அதுக்கு கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, which I will explain later. ஸோ இப்போ அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா நான் ஸ்கேலிங்னு சொன்னேன். ஸ்கேலிங் பண்ணும்பொழுது உங்களுக்கு பல்லுல படுற ஸ்டெயின்ஸ், எல்லோ கலர் டிஸ்கலரேஷன், அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கூட போகலாம். சில பேர் வந்து அந்த டெபாசிட்ஸ்னாலவே ஹாலிடாசிஸ்னா பேட் பிரெத், அது கூட பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது. எனக்கு வந்து பேட் ஸ்மெல் வருது, ஆனா எனக்கு எதுக்குன்னு தெரியல, எப்படின்னு தெரியலன்னுவாங்க. ஸோ அது கூட ஒரு ரீசன் தான். நீங்க ரெகுலரா 6 months ஒன்ஸ் டென்டல் கிளீனிங் பண்ணாலே இந்த ரீசன்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். 3வது வந்து எவ்ரி 1 year நீங்க ஒரு தடவை அட்லீஸ்ட் செக் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த யங் ஏஜ்ல இருக்கும்போது ஒரு 5 yearsக்கு ஒரு தடவை ஃபுல் பாடி செக்அப் அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது சிஸ்டமிக் டிசீஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம். தெரியுதுன்னா நீங்க சீக்கிரமாவே ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம். சில பேர் இன்னும் யோசிப்பீங்க, ஓகே பல்லு விழுந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம், என்னால சாப்பிட முடியுது. இனிஷியலா கொஞ்ச நாள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்,
எனக்கு சாப்பிட முடியல அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் உங்களுக்கே அதை அடாப்ட் ஆயிடும். ஸோ பல்லு ரிப்ளேஸ் பண்றது அவசியமா, தேவையா? ஏன்னா என்னால சாப்பிட முடியுது, வேற எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லை. இனிஷியலா யாருக்குமே அது தெரியாது என்ன டிஸ்கம்ஃபர்ட்னு. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலுல உங்களுக்கு அடிபட்டிருக்கு, இன்னொன்று காலில் நீங்க நடக்கிறீங்க. ஒரு காலில் நடக்க முடியுமா? கிடையாது இல்லையா? இங்க 2 சைடுமே நீங்க நடக்கணும். அதே மாதிரிதான் வாயும். நீங்க ஒரு சைட்ல ஒரு பல்லு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்களா, உங்களுக்கு தெரியாமலே அந்த சாப்பாடை அதர் சைடு, எந்த சைட்ல பல்லு எல்லாமே இருக்கோ அந்த இடத்துல தள்ளி அந்த சைட்ல இருந்து சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அதை யூனிலேட்ரல் மாஸ்டிகேஷன் நாங்க சொல்லுவோம். நீங்க சாப்பிடும் போது பல்லு இல்லாத இடத்துல சாப்பாடு கிளீன் ஆகாது. ஏன்னா நீங்க அங்க அது யூஸ் பண்ணாதனால சலைவாக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சலைவனா அந்த எச்சில் ஆட்டோமேட்டிக்கா கிளீன் பண்ணும். ஓகே, செல்ஃப் கிளென்சிங் அது. ஆனா நீங்க அங்க சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணும் போது டெப்ரிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி அது கால்குலஸா மாதிரி எல்லாம் திரும்பி அந்த ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். எல்லோ கலர்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே திரும்பி டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது நீங்க எந்த சைட்ல இருந்து நீங்க சாப்பிட்றீங்களோ அந்த சைட்லயே நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு டிஎம்ஜே பெயின் வரும். டிஎம்ஜேனா உங்களுக்கு இங்க இருக்கிற ஜாயிண்ட்ல உங்களுக்கு பெயின் வரும். அது அல்டிமேட்டா உங்களுக்கு மெதுவா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு, அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது விஷயம். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரமும் அதை ரிப்ளேஸ் பண்றீங்களோ அதுதான் பெட்டர். ஸோ உங்களுக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கலீக்ஸ்க்கு இந்த மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எனக்கு பல்லுல டெபாசிட்ஸ் இருக்கு, எல்லோ கலர்ல எனக்கு பல்லுல டெபாசிட்ஸ் இருக்கு, எனக்கு பேட் பிரெத் ஃபீல் ஆகுது, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, எனக்கு பல்லு மெதுவா ஆடுது, இல்லை எனக்கு பல்லு ப்ரஷ் பண்ணும் பொழுது ப்ளீடிங் கம்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.